அதான் இப்போ நாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் இந்த துறையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களிலும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. இங்கெல்லாம் நாய்க்கடி பாம்பு கடி என்று வந்தால் அதற்கான மருந்துகள் என்பது எங்கேயும் இருக்காது. இந்த நாய்க்கடி பாம்பு கடிக்கான மருந்து பொதுவாக வட்டார மருத்துவமனைகள், அதேபோல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்கும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நாய்க்கடியும் பாம்பு கடியும் அதிக அளவில் கிராமப்புறங்களிலும் குக்கிராமங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் இருக்கும். எனவே கிராம பகுதிகளில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பான ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கான ASV என்கின்ற மருந்தும் நாய்க்கடிக்கான ARV என்கின்ற மருந்தும் அங்கே வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தற்போது புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக இந்த எல்லா மருத்துவமனைகளும் 2300க்கும் மேற்பட்ட இந்த மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து இருக்கிறது. எல்லா மருத்துவமனை வாயில்களிலும் அதற்கான பிரதானமான வாயில்களில் அதற்கான பெயர் பலகைகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவிலேயே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து இருப்பது என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது மட்டும் இல்லை, இந்த நாய் இன்றைக்கு தெருநாய்கள் அதிகரிப்பது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதன்முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலேயே ஒரு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள், நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள், இந்த துறையின் அமைச்சராகிய நான், அதேபோல் ஏராளமான தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு அதை கட்டுப்படுத்துவதற்கு, நாய் பெருக்கத்தை குறைப்பதற்கு, அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைப்பதற்கு பல்வேறு வகையான நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகள் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அதான் இப்போ இந்த புற்றுநோய், காசநோய் இதை கண்டுபிடிப்பதற்கு AI தொழில்நுட்பம் உதவியாக இருக்குங்கிறத ஏற்கனவே நிரூபணமாக இருக்கிறது. எனவே நிரூபணமான இதை செயலாக்கம் செய்வதற்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையும் பெரியார் மருத்துவமனையும் இன்றைக்கு பரீட்சார்த்த ரீதியாக அங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. அதில் வெற்றியும் கிடைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை முழுமைப்படுத்துவதற்கு எல்லா நிலைகளிலும் இந்த AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் எடுப்பது என்பது குறித்து ஒரு முழுமையான அறிக்கையை பெற வேண்டும் என்கின்ற வகையில்தான் துறையின் செயலாளர் உள்ளிட்ட, அதாவது TNHSP ப்ராஜெக்ட் டைரக்டர், NHMோட நம்ம குழும இயக்குனர், நம்முடைய துறையின் செயலாளர், DME, DPH, DMS போன்ற பல்வேறு உயர் அலுவலர்களுடன் கூடிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுக்கான அரசு ஆணை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்டிருக்கிறோம். மிக விரைவில் அந்த குழு கூடி இந்த AI தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் இந்த துறையில் பயன்படுத்தலாம் என்பது குறித்து அவர்கள் பல்வேறு வல்லுநர்களுடன் ஆராய்ந்து முடிவெடுத்து அறிவிப்பார்கள். ஆமாம், இப்போ ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் பல்வேறு துறைகளை வைத்து, குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை, நகராட்சி அமைப்பு, அந்த அமைப்புகள், ஊராட்சி அமைப்புகள், இந்த 3 துறைகள் மட்டுமல்லாது பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து வடகிழக்கு பருவமழைக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்து ஒரு கூட்டம் நடத்துவோம். அது ஒரு 500க்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள், பல்வேறு துறையின் செயலாளர்கள் அதில் கலந்து கொள்வார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4 ஆண்டுகளாக அந்த கூட்டம் நடத்தப்பட்டு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஒவ்வொரு துறைக்கும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தான அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்படும். அந்த வகையிலான கூட்டம் வருகிற 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இதே ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் கூட்ட அரங்கில் அந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.